கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நாம் வாழ்த்துகிறேன். இதனால் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது நண்பர்களே. அதாவது கர்த்தர் பரிசுத்தராக இருக்காரு, நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் வசனம் சொல்லுதே என்று சொல்லி அநேகர் தேவ கட்டளைகளை நம்ம கை கொண்டு அதன் பிரகாரம் நடக்கும் போது மட்டும்தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள் மாணவர்களே. அதாவது நியாயப்பிரமாண கட்டளைகளை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு அவளை படிச்சு கொண்டு அவளை எழுதி வச்சு அதை பார்த்து நம்ம அவளின்படி நடக்கும் போது தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் அநேகர் நினைக்கிறார் நண்பர்களே. ஆனால் அதை நினைச்சு அதன் பிரகாரம் நடந்து எதனால பரிசுத்தமா வாழ முடியல நம்ம பார்க்கும்போது நம்ம ஜென்ம பாவத்தில் நம்ம பிறக்கிறோம் நண்பர்களே. பாவ கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறதுனால பரிசுத்த கிரியைகள் நம்மளால செய்ய முடியல. அதனால தேவ கட்டளைகளை நம்மளால கை கொள்ள முடியாம பின்வாங்கி நம்ம பரிசுத்தமா வாழ முடியாம நம்ம பின்வாங்கி நம்ம போயிடும் நண்பர்கள். இதுதான் காரணம். அதாவது ஜன்ம பாவத்தினால நம்ம பிறக்கிறோம் ஒன்று, இரண்டாவது பாவ கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறதுனால பரிசுத்த கிரியைகள் நம்மளால செய்ய முடியல. அதை அறிந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு தந்து நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கை கொள்ள பார்த்து அவர் கை கொள்ள முடியாம அவனால வந்த சாபங்களும் பாவமும் அதனால வந்த தண்டனைகளையும் நம்ம மேல நண்பர்களே. அதே அந்த ஜென்ம பாவத்துக்காகவும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம முடியாம போன அதனால வந்த சாபத்துக்காகவும் அதனால வந்த பாவ தண்டனைகளுக்காகவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை தண்டனை கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுவிச்சிருக்காரு நண்பர்களே. அது நம்ம நம்பி விசுவாசிக்கும் போதோ நம்ம விடுதலாக்கப்படுகிறோம். விடுதலாக்கப்பட்டோம் என்றால் தேவ நீதி நம்ம பெறுகிறோம் அன்பார்களே. தேவ நீதினாலதான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் அன்பார்களே. இதை நம்ம புரிந்து கொள்வோம். ஆனால் இந்நாள் வரைக்கும் தேவ கட்டளை நம்ம கை கொண்டு நடந்தால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் சொல்லி அநேகர் இன்னும் நினைக்கிறார்கள். ஆனா வசனம் சொல்லுது, ரோமர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல. பழமையான எழுத்தின்படியானால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளையின்படி அவர்கள் கை கொண்டு நடத்தப்படவில்லை அல்ல, புதுமையான ஆவியின்படி. அதாவது இயேசு கிறிஸ்துவின் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானது புதுமையான ஆவியை நம்ம பெறுகிறோம் நண்பர்களே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து தேவனுடைய ஐக்கியத்தை பற்றியும் அவரோடு உறவாடுகிற ஐக்கியத்தை பற்றியும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை நடத்தும் போது மட்டும்தான் நண்பர்களே இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும் நண்பர்களே. ஆனா பழமையான எழுத்தின்படி மறுபடியும் நம்ம கை கொண்டு நம்ம பரிசுத்தமா வாழ முடியாத நண்பர்களே. ஆனா புதுமையான ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனோட உறவும் ஐக்கியத்தோடு நம்ம இருக்கும்போது மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.